துளாராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். துளாராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது, 4 கிரகங்கள் அனுகூலமாக வருது. அற்புதமான காலகட்டம் துளாராசிக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா சனி நல்லா இருந்தால் குரு நல்லா இருக்காது, குரு நல்லா இருந்தால் ராகு கேது நல்லா இருக்காது, ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி இருக்கும். ஆனால் 4 கிரகங்களும் எப்பயாவது தான் நமக்கு இது மாதிரி அனுகூலமாக கிடைக்கும். இது ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கிறது. சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், வாகனங்களில் எச்சரிக்கையாக போகணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது செலவுகள் என்ன தான் வரவுகள் நிறைய வந்தாலும் செலவு ஒரு பக்கம் கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்கும். நல்ல கிரகங்கள் நல்லா இருக்குது, நல்லா வருமானம் வருது, ஆனால் தேவையில்லாத செலவுகள் போயிட்டே இருக்கு, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு நம்ம நினைப்போம். அப்போ நல்ல வரவு வரும்போது நல்லபடியாக சேமித்து வைக்கணும். தேவையற்ற செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தணும். பணம் நிறையா இருந்தால் நிறைய செலவு பண்ண தோணும், அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். அதேமாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு ஜெய விஜய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடியது, வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடியது. அதில் சின்ன சின்ன தகவல் ஏற்படலாம். சகோதர சகோதரிகளுடைய இளைய சகோதர சகோதரிடைய ஒற்றுமை குறை ஏற்படலாம். அப்போ நம்ம அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸ்பெக்குலேஷன், எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், சீட்டு போன்ற விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அதில் ஈடுபடக்கூடாது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா 6ஆம் இடத்துல சனி ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அது செயலாகுது. 4ஆம் இடத்தினுடைய சாரத்தில் செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதேமாதிரி புதிய பிளாட் நம்ம இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருப்போம், அது ஏற்படும். ஆனால் அதனால் சிறு கடனும் ஏற்படும். நம்ம கடன் மூலயமா வாங்கிறத தவிர்க்கணுங்கிறது. 6ஆம் இடம் தான் கடன். சனி அங்கே இருக்கான். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் அதிபதி காலில் போகிறான் அப்படிங்கும்போது நிச்சயமாக நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் மூலயமா நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. 4ஆம் இடம் தாயாரோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். 4ஆம் இடம் 4, 6, 6ஆம் இடம்ங்கிற நோய் நொடி. 4ஆம் இடம் தாயார் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். கல்வி மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல விதமான ஒற்றுமை ஏற்படும். குரு ஜென்ம ராசியை பார்க்குறாரு, அதனால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதேமாரி 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதேமாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல உயர்கல்வி, அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கேட்குறாங்களோ, எந்த கோர்ஸ் கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நல்ல விதமாக 10th 12th படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிட்டும். அற்புதமான காலகட்டம் அவங்களுக்கு. 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, அதனால் அற்புதமாக போகும். 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு உத்தியோகஸ்தர்கள், வேலை பார்க்கிறவர்கள். 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இனிமேல் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் படாதபாடு பட்டுட்டு இருந்தோம். மேலதிகாரிகள்லாம் நிறைய தொல்லைகள் இருந்துச்சு. இனி அது நீங்கள் நமக்கு இது வரைக்கும் நிலுவையில் சலுகைகள் வராமல் இருந்தது, பணம் வராமல் இருந்தது, அதெல்லாம் இப்போ ஆச்சரியமாக கிடைக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துட்டார் இல்லையா, ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு, எந்த மாற்றுக்கிறது. நேராக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. டிரான்ஸ்ஃபர், விருப்பமான டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷனோட கிடைக்கக்கூடிய அற்புதமான தசாபுத்தி பலமாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இது உங்களுக்கு நடைபெறும். நமக்கு நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. எவ்வளோ காலமாக தற்காலிக பணியிலே இருக்கிறது, நமக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்காதா, நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னு நினச்சிட்டு இருக்கிற துளாராசி நேயர்களுக்கு இப்போ நிரந்தரமான பணி உங்களுக்கு கிடைக்கிது, அமையுது, சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் தொழில் சிறப்பாக நடக்குங்க. 3, 6, 11 சனி பகவான் வந்தார்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நல்ல விதமாக இப்போ தான் ஆட்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க. நமக்கு இதுக்கு முன்னால் வேலை செஞ்சவங்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நமக்கே துரோகம் பண்ணியிருப்பாங்க, நமக்கு பிரச்சனையாக இருக்கும், கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஸ் கூட சண்டை போட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே மாறுங்க. இப்போ உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் கூட உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சரியாகும். இப்போ தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது புதிய முதலீடு பண்ணுறதுக்கோ புதிய தொழில் தொடங்குறதுக்கோ இப்போ சிறந்த காலம். நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போகலாம். விவசாயிகளுக்கு 4ஆம் இடம் நல்ல விதமாக இருக்கிறதுனால, அடுத்து குரு உச்சமாகி பார்க்க போகிறதுனால
இன்னும் கொஞ்சம் காலத்தில் இப்போ ஒரு 6 மாதம் விட்டுடுங்க, அடுத்த 6 மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். புதிய நிலங்கள் நீங்கள் வாங்கலாம். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நல்ல நீர்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க ஆதரவு, வங்கி ஆதரவு எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு இது ஒரு பொற்காலம். துளாராசி இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ ஆசை கிடைக்கும். நல்ல நல்ல திட்டங்கள் சிறப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இங்கே வரும்போது 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்க, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 5ல் ராகு, 11ல் கேது. இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் யாருடைய துளாராசிக்காரங்க இருக்கிறவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்க இருக்கோ, செவ்வாய் தசை சனி பற்றி, சனி தசை செவ்வாய் பற்றி, அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்த பார்த்துக்குங்க. மற்றபடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த 37 நாட்கள் மற்றவங்களுக்கு மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள். இரவு நேரம் வாகனம் ஓட்டுவதை நீங்கள் தவறுங்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதிவேக பயணத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. இதில் இருந்துட்டோன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அடுத்தது இங்கே வரும்போது 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறார். 10ல் உச்சமடையும் போது நேராக 2ஆம் இடத்தை பார்க்குற பொருளாதாரம் வலுப்படுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவி அந்யோன்யம் ஓங்கும். இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்புறம் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கல்வி, இதுதான் நான் சொல்கிறேன், மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கடுமையாக உழைங்க. இந்த ஒரு ஆண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துனீங்கன்னாக்கா 10th 12th படிக்கிறவங்க நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும். டாப்பராக வருவீங்க. அவ்வளோ அற்புதமான காலகட்டம். ஆனால் இதுக்கு முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல பொற்காலம். அது மாதிரி விவசாயிகளுக்கு நீங்கள் புதிய நிலங்கள் வாங்கலாம். அரசாங்க ஆதரவு உண்டு, வங்கி ஆதரவு உண்டு. பழைய கடன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விதமான முன்னேற்றம் இருக்குது. அதை நீங்கள் நல்லதாக பார்த்துக்கணும். அதேமாரி உத்தியோகஸ்தர்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்போ தாங்க உங்களுக்கு நல்ல விதமான ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள், நிலுவையில் இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். மேலதிகாரிகள் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற மேலதிகாரி இப்போ மாறிடுவாங்க உங்களுக்கு. இப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம். துளாராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்பவர்கள், அற்புதமான காலகட்டம். நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, முதலீடு, அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துலேயே குரு உச்சமடைகிறாரு. 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் அவங்களுக்கு உயர்வு ஏற்படும். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால புதிய இடங்கள் வாங்கி போடுவாங்க. நிறைய இடங்கள் வாங்கி போடுவாங்க. இப்போ புதுசாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது இந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பு. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு அற்புதமான காலகட்டம் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால. தாயோட ஆரோக்கியம் நன்கு இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதுமாரி 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலாளர்கள் தான் 6ஆம் இடங்க. நல்ல நல்ல தொழிலாளர்கள் நமக்கு கிடைப்பாங்க. நம்மளை விட்டு பணியிலேருந்து நீங்கி போனவங்கன்னா இப்போ நம்மளை தேடி வருவாங்க. இப்போ நிறைய தொழிலாளர்கள் நல்ல விசுவாசமாக இருப்பாங்க. நல்ல வேலையை நடைபெறும். நல்லபடியாக நமக்கு வந்து லாபங்கள் கிட்டும். நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்புறம் அடுத்ததாக பார்க்கும்போது இங்கே குரு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஒரு 2 மாதம். இதுவும் அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு. முதல்லையும் 9ஆம் இடத்துல நல்லா இருந்தது. கடைசி 2 மாதம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. 11க்கு குரு வந்துடுறாரு. ராகு கேதுவோட மாற்றம் ஏற்படுது. கேது இப்போ 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்போ என்ன செய்யணும்னா 4ஆம் இடத்தை கவனிக்கணும். யார் யார் கவனிக்கணும்? மாணவிகள் 4ஆம் இடம். இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராகு வந்துட்டார். சகவாச தோஷம் ஏற்படும். வேறு ஒன்றும் கிடையாது. ராகு வந்துட்டால் என்ன பண்ணுவார்? ஃப்ரெண்ட்ஸுங்களை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. எல்லா தீய நட்பு உடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் சகவாச தோஷம். அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒழுக்கம் தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இருந்துட்டால் உங்களுக்கு வெற்றி. 4ஆம் இடம்ங்கிறது நிலம். புதிய இடம் வாங்குறீங்களா? இதுக்கு முன்னால் வாங்கி போடுங்க. இப்போ வாங்கினீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் கவனம் கொடுக்கணும். அதில் வில்லங்க இருக்கா, என்ன இருக்குது, எதுன்னு பார்க்கணும். இப்போ விவசாயிகளுக்கு 4ஆம் இடம் கொஞ்சம் பலம் இழந்திருக்கு. அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தாலும் 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். குரு நல்லது பண்ணுவார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த சனியும் குருவும் உங்களை கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணுவார். 10ஆம் இடத்துல கேது வந்துட்டதுனால உங்களுக்கு அதில் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும்.
அப்போ உங்களுக்கு சனி பாவனும் குரு பாவனும் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த 2 மிக முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் சிறப்பாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தில்ங்க இந்த ஆண்டுங்க மற்ற ராசிகளை விட துலா ராசி டாப்புங்க. எல்லா விதத்துலேயும் டாப். எல்லா கிரகங்களையும் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நல்ல விதமாக போகுது. இப்போ உங்களுக்கெல்லாம் தசாபுத்தி நல்லா வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதிக்கலாம், சாதனையாளர்களாக ஆகலாம், நல்ல வெற்றி பெறலாம், கடன்கள் அடைக்கப்படலாம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடக்கும், ப்ரொமோஷன் கிட்டும், புதிய உத்தியோகம் கிட்டும், வெளிநாடு வாய்ப்புகள் கிட்டும், வெளிநாடுக்கு போய் படித்தவன் நல்ல விதமாக திரும்பி வருவாங்க, தொழில் மேம்படும், நிறைய இடங்கள் வாங்கி போட்டுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கு இந்த ஆண்டு சிறந்த ஆண்டு துளாராசிக்காரங்களுக்கு. அதை தவிர சில பரிகாரங்கள், எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மகான்கள் அருளை பரிகாரம், அதையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு சிறப்பான நன்மை கிட்டும். துளாராசிக்காரர்களுக்கான பரிகாரம்: செய்யக்கூடாதவை. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சிக்கனத்தை கடைபிடிக்கவும், சேமிப்பை ஏற்படுத்தி கொள்ளவும். சீட்டு, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி இதில் கொஞ்சம் ஈடுபடுத தவிர்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது. செய்ய வேண்டியவை: ஆதரவற்ற இல்லத்தில் ஒரு முறை உங்கள் எடைக்கு எடை மளிகை, காய்கறி, எண்ணெய், நெய், பால், தயிர் ஆகிய அனைத்தும் சேர்த்து ஒரு வாட்டர் பாட்டில் கூட வச்சுங்க. உங்கள் எடை எவ்வளவோ, உதாரணமாக உங்கள் எடை 62 கிலோனா 62 கிலோவுக்கு மளிகை ஜாமான், காய்கறி, எண்ணெய், நெய், பால், தயிர், வாட்டர் பாட்டில் எல்லாம் சேர்த்து இருக்கணும். ஏன்னா நீங்கள் துளாராசி, துலாம்னா தராசு, எடைக்கு எடை. நீங்கள் அனாதை இல்லத்துக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்க நீங்கள். அதுமாரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் சகோதர சகோதரிக்கு உதவி பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சகோதர சகோதரி கஷ்டப்பட்டு உதவி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டும். திருக்கோயில் பரிகாரம்: குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்து வரவும். போகம் ஆர்த்த பூன்முலையால் தன்னோடு பொன்களம் என தொடங்கும் திருப்பதியத்தை தினமும் பாராயணம் செய்து வரவும். பிரதோஷ வழிபாடை விடாமல் செய்து வரவும் அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கும். அசைவ உணவை தவிர்க்கவும்.